இருட்டுக்குள்ள கார்ல யாருமே இல்லாத பகுதியில லவ்வர்ஸ்க்கு என்ன வேலை? காதல் செய்ய வேற இடமா இல்ல? சோசியல் மீடியால கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு யாரு? எதுக்காக கோயம்புத்தூர்ல வந்தாங்க? அந்த பையன் யாரு? அதையும் தாண்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த 3 பேரை போலீஸ் எப்படி சுட்டு பிடிச்சாங்க? இப்படி கிளியரா எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. லவ்வர்ஸோடைய மீட்டிங் ஸ்பாட்டாகவும் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பாட்டாகவும் இருக்கக்கூடிய இடம் தான் கோவை ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. அது மட்டும் கிடையாது, அந்த பகுதியில இல்லீகலா ஒரு சரக்கு கடையும் இருந்துட்டு. இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 11 மணிக்கு அளவுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கார்ல அந்த ஒரு இடத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு. கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க அதே பகுதியில தான் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் கூடவே சேர்ந்து ரூம் எடுத்து தங்கிட்டும் வந்திருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் தன்னுடைய சிஸ்டருக்கு பழக்கமான ஒருத்தர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நாள் போக்குல இந்த பழக்கம் காதலாகவும் மாறி இருக்கு. காதலா மாறினதுல இருந்து 2 பேரும் பயங்கர நெருக்கமாகவும் இருந்திருக்காங்க, பேசிட்டும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தான் நவம்பர் 2ஆம் தேதி, அதாச்சும் சண்டே அப்ப தன்னுடைய லவ்வரை பார்க்கறதுக்காக வினோத்குமார் அந்த ஒரு கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. 2 பேரும் ஈவினிங் மீட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஈவினிங் 11 மணி அளவுல ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில 2 பேரும் காரை நிறுத்திட்டு பேசிட்டும் இருந்திருக்காங்க. தன்னுடைய லவ்வரை பார்க்கறதா போன அந்த ஒரு பொண்ணு ஈவினிங் போனவங்க நைட் ஆகியும் ரூமுக்கு வரல. அதாச்சும் விடிய விடிய வெயிட் பண்ணியும் ரூமுக்கு வரல. ஸோ இந்த ஒரு நிலையில தான் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆடை இல்லாம ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல நடந்து போறதா. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பொண்ணு ரூமுக்கே போகாத 19 வயசான காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து உடனே அந்த ஒரு பொண்ணை அவசர சிகிச்சைக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மயக்க நிலையில இருந்த வினோத் கிட்டையும் அந்த ஒரு 19 வயசான காலேஜ் ஸ்டூடெண்டான அந்த ஒரு பொண்ணு கிட்டையும் விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட வினோத்தும் அந்த 19 வயசு மாணவியும் சொன்ன விஷயம் இதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சண்டே ஈவினிங் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு காலி மைதானத்துக்கு 11 மணி அளவுல காரை நிறுத்திட்டு பேசிட்டும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேரும் வந்து கார் கிட்ட கார் டோரை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல வினோத் உஷாராகி காரை திறந்தா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து மூவ் பண்ண பார்த்திருக்காரு. காரை எடுத்து ஸ்டார்ட்டும் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ளார அந்த 3 பேரும் அவங்க கிட்ட இருந்த அரிவாளை வச்சு கண்ணாடியுடைய ஃப்ரண்ட் பகுதியை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து கார் மேல வீசி கார் கண்ணாடியை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில டோர் விண்டோல இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சு டோரையும் ஓபன் பண்ணியிருக்காங்க. கார்ல இருந்து வெளில வந்த வினோத்தை அரிவாளை திருப்பி வச்சு கொடூரமா தாக்கியிருக்காங்க. இதுல வினோத் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. உடனே உள்ள இருந்த அந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் 150 அடி தூரத்துல பாலியல் வன்முறை பண்ணிருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஒரு இடத்துல அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தன்னை கூட்டு பாலியல் பண்ண அந்த 3 பேரும் போதையில இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதிகாலையில ஒரு 4 மணி அளவுல என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து வெளில வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த ஒரு பொண்ணை மீட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து
ஸோ அப்புறமா தான் விசாரணை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து இத்தனை விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சம்பவம் நடந்த அந்த ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது இல்லை. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காலி மைதானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் இல்லீகலா ட்ரிங்க்ஸை வித்துட்டு இருந்திருக்காங்க. அதாச்சும் டாஸ்மார்க் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்மார்க்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அந்த 3 பேரும் இங்க வந்து அந்த ஒரு பொண்ணை இப்படி கொடூரமான முறையில கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. கூட்டு பலாத்காரம் பண்ண அந்த 3 அரக்கன்களும் துடியலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மறைமுகமா மறைஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க, பதுங்கி இருந்திருக்கானுங்க. அவனுங்கள போலீஸ் கண்டுபிடிச்சு சுட்டு பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவனுங்கள பத்திரமா அதுக்கப்புறமா மீட்டு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. போலீஸ் தரப்புல இருந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது 11 இல்லைன்னா 11:45 இந்த ஒரு டைமுக்குள்ளார இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்களுக்கு 11:35 மணி அளவில் இந்த ஒரு சம்பவம் தெரிய வந்து நாங்கள் சம்பவ இடத்துக்கு போகிறோம். போயிட்டு அந்த இடத்துல நாங்கள் சுற்றி தேடணும். பட் எங்கள் கண்ணுக்கு அவங்க தெரியல. அவங்க அங்கே இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு செவுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புதரில் அந்த பொண்ணை வச்சு இந்த மாதிரியான ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் சொல்லியிருக்கு. போலீஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல கேள்வி நமக்கு நிறையவே வரும். ஆனா அதெல்லாம் கேட்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டு பலாத்காரம் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குணா தவசி, சதீஷ் கருப்பசாமி, கார்த்திக் காளீஸ்வர், இவங்க 3 பேர் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதுல குணா தவசியை தாண்டி மற்ற இருக்காங்க இல்லையா 2 பேர், அந்த 2 பேர் மேலே ஆல்ரெடி நிறைய கேசஸ்லாம் இருந்திருக்கு. இவங்க கூட ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி தான் இந்த குணாதவசி அப்படிங்கிறவரு சேர்ந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இல்லீகலாக இருக்கக்கூடிய மதுபான கடைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா ஒரு கார் நிற்கிறத பார்த்து அந்த ஒரு இடத்துல போயிட்டு தான் கையில் இருந்த அரிவாளை வச்சு இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 3 பேருக்கு அப்படி என்ன வேலை, இவங்க என்ன வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் இந்த வேலை தான் செய்கிறாங்க, இந்த வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. இவங்களுக்கு இதான் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நிறைய கேஸ் வாங்கிட்டு இருந்தவங்க இவங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு சம்பவத்தில் பெருசாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டுக்குள்ளார யாரும் இல்லாத ஒரு இடத்துல காருக்குள்ள அந்த காதலர்களுக்கு என்ன வேலை, ஓகே அவங்களுக்கு என்ன வேலை, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அந்த ஒரு அன்டைம்ல அந்த பையனோட அங்க வந்திருக்காங்க. இது தப்பான ஒரு விஷயம் தான். இது அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய ஒரு தவறு தான். அதையும் தாண்டி ஏன் எல்லாரும் அந்த ஒரு விஷயத்த மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இல்லீகலா அந்த ஒரு இடத்துல ஒரு மதுபான கடை இருந்திருக்கு. அந்த ஒரு கடையில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல கரெக்டான ஒரு ரோந்து பணியில போலீஸ் இல்லை. இதுவுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு தவறுகள் தான். அந்த பொண்ணு அங்க போனதை மட்டுமே சொல்ற நம்ம ஏன் அதை தாண்டி அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை ஏன் சுட்டி காட்டவே மாட்டேங்கிறோம்? எப்ப நம்ம ஒரு பொண்ணு மேல இருக்கக்கூடிய தவறை தாண்டி அந்த இடத்துல மற்ற தவறெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுட்டி காட்டு பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களும் குறையும்.